இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய இரக்கம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று உங்களை வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, தாவீதோடு தெய்வம் இருந்தார். ஆகவே அவர் செய்த எல்லா காரியங்களிலும் வெற்றியை கடவுள் கொடுத்தார். உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களோடு இருக்க ஆசைப்படுங்க பிரியமானவர்களே. அவருடைய துதி, கடவுளை துதிக்கிற துதி எப்போதும் உங்க நாவிலே ஒலிக்க செய்யும். ஆண்டவர் செயல்படுவார், தீமைகளை நன்மையாய் மாற்றுவார், கோலி ஆத்துக்களை விளைவைப்பார். ஆமென். உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை தெய்வம் செய்வார். கோலியாத்தை வீழ்த்தியவர் உங்க வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா விதமான கோலியாத்துக்களை, தீமைகளை வீழ்த்தி நன்மை உங்களுக்கு தருவாராக. சேர்ந்து பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கல்லு கையில அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சனையா தாவீது நெத்தி அடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லல்ல, ஒரு சுருட்டு கவனல்ல, ஒரு உருட்டு கல்லல்ல, ஒரு சுருட்டு கவனல்ல. முரட்டி அடி வரட்டி அடி நெத்தி அடி, முரட்டி அடி வரட்டி அடி நெத்தி அடி. 5 கல்லு கையில அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது. அவங்க ஆடி பாடி துதிக்க போகுது. எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கிதியோனின் கர்த்தருடைய பட்டயம். எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கிதியோனின் கர்த்தருடைய பட்டயம். கத்திப்படை சுத்தி நிற்க வேண்டாமே, கத்திப்படை சுத்தி நிற்க வேண்டாமே. ஒரு சட்டிக்குள்ள தீவட்டி போதுமே, ஒரு சட்டிக்குள்ள தீவட்டி போதுமே. சட்டியத்தான் கீழே தூக்கி போட்டு ஓட, நீ வட்டிக்குத்தான் பயந்து ஓடும் எதிரிப்பட. சட்டியத்தான் கீழே தூக்கி போட்டு ஓட, நீ வட்டிக்குத்தான் பயந்து ஓடும் எதிரிப்பட, எதிரிப்பட. 5 கல்லு கையில அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில அற்புதம் தான் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. சிம்சோனின் வைராக்கியம் இருந்தால் நீ சீறி வரும் சிங்கங்களை கிழிக்கலாம். சிம்சோனின் வைராக்கியம் இருந்தால் நீ சீறி வரும் சிங்கங்களை கிழிக்கலாம். பட்சியின் பட்சணமும் கிடைக்குமே, பட்சியின் பட்சணமும் கிடைக்குமே. பலவானின் மதுரமும் கிடைக்குமே, பலவானின் மதுரமும் கிடைக்குமே. ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு, எதிரிகளை அடித்து நொறுக்கும் இரும்பு. ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பு, எதிரிகளை அடித்து நொறுக்கும் இரும்பு, இரும்பு. 5 கல்லு
கையில அற்புதம் தான் கையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில அற்புதம் தான் கையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. விரட்டணும், அவன் சேனைகளை ஒரு நொடியில் முறிக்கணும். சாத்தான ஓட ஓட விரட்டணும், அவன் சேனைகளை ஒரு நொடியில் முறிக்கணும். சேனைகளின் போர் வீரனாய் நிற்கணும், சேனைகளின் போர் வீரனாய் நிற்கணும். ஜெயம் எடுத்த இயேசுவுக்காய் வாழணும், ஜெயம் எடுத்த இயேசுவுக்காய் வாழணும். மரணத்தையே ஜெயித்து உயிர் தெழுந்தான், தோல்வி இல்லை இனி என்றும் வெற்றியே. மரணத்தையே ஜெயித்து உயிர் தெழுந்தான், தோல்வி இல்லை இனி என்றும் வெற்றியே. 5 கல்லு கையில் அற்புதம் தான் கையில் அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில அற்புதம் தான் கையில அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. ஹல்லி 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 ஹல்லேலூயா, ஹல்லி 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 ஹல்லேலூயா, ஹல்லி 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 ஹல்லேலூயா, ஹல்லி 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 ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, ஆராதனை 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 அப்பா அப்பா, ஆராதனை அல்லேலூயா. ஆராதனை அப்பா அப்பா, ஆராதனை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 1, 2, 10 மற்றும் 25 முதல் 30 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் சிந்திக்கின்றோம். இன்றைய நாளில் பிரியமானவர்களே, இயேசு எப்படி தன்னுடைய வாழ்வை இறை தந்தைக்கு ஏற்றவாறு அமைத்து கொண்டாரோ அதனுடைய நிறைவை நோக்கி பயணிக்கின்றார். நாம் தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையில இயேசு 40 நாட்கள் பாலைவனத்தில் நோன்பு இருக்கிற பொழுது அந்த நோம்பினுடைய தன்மையில சிந்திக்கிறோம். அவர் 40 நாளும் நோன்பு இருக்கிற பொழுது சாத்தானால் சோதிக்கப்படுகின்றார். அந்த சோதனைகளில் எல்லாம் வெற்றி பெறுகிற இயேசு ஆண்டவர் தன் வாழ்நாளில் தந்தைக்கான முழுமையான இறை பற்றுள்ள மகனாகவே தன்னை வெளிப்படுத்துகின்றார். எனவேதான் மார்க் நற்செய்தியில 1ஆம் அதிகாரம் 9, 10 இறை வார்த்தைகள் நாம் பார்க்கிறோம். இவரே நண்பார்ந்த மைந்தன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லி தந்தையாம் இறைவன் இறைமகனாகி இயேசு கிறிஸ்துவை பார்த்து விண்ணக வாழ்த்தொழியை கொடுக்கிறார் என்று சொன்னால், இயேசு முழுமையாய் தந்தையின் திருவுளத்தை மட்டுமே நாடியவராக இருக்கிறார். ஆக தந்தை இயேசுவிடத்தில் எதிர்பார்த்தது என்ன? தன்னை முழுமையாக மக்களுக்காக கொடுப்பது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல 4ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம், பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்தவர் எனினும் அவர் பாவம் செய்யாதவர், நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசு இன்றைய நாளில தன்னை முழுமையாக அந்த பலிக்கு கையளிக்கின்ற பலி ஆடாக, செம்மறியாக தன்னை கடவுளுக்கு முன்னிலையிலும் மக்களுக்கு முன்னிலையிலும் எடுத்துரைக்கின்றார். காரணம் பிரியமானவர்களே, யோவான் நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், இதோ செம்மறி, கடவுளின் செம்மறி என்று திருமுழுக்கு யோவானால் சுட்டி காட்டப்பட்ட இயேசு ஆண்டவர் இன்று அதை நிறைவேற்ற தன்னையே முழுமையாக கையளிக்கிற ஆண்டவராக தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். காரணம் பாருங்கள், அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடினார். அங்கு யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடினர்.
ஆனால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. அவர் என்ன செய்கிறார்? எருசலேமை நோக்கி யூதர்களின் கூடார விழாவினுடைய தன்மைக்கு கடந்து செல்கிறார். அப்போது மக்கள் சொல்லுகிறார்கள், இவரைத்தானே கொல்ல தேடுகின்றார்கள். பாருங்கள், நாம் சற்று ஆழமாய் சிந்திக்கிற பொழுது இயேசு என்ன செய்கிறார்? மெதுவாக தன் கடமையை, தன்னுடைய திருவுளத்தை, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்ற தன்னை கையளிக்க புறப்படுகின்றார். தவக்காலத்தினுடைய இறுதி நாளை நெருங்கி இருக்கிற நாம் இன்றைய நாளில் சிந்திக்க வேண்டியது 2 காரியங்கள் அன்புக்குரியவர்களே. ஒன்று, இயேசுவை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதை நிறைவேற்றுகிற மக்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, இயேசு எப்படி எந்த விருப்பு வெறுப்புகளுக்கும் இடம் கொடாமல் தன்னை முழுமையாக ஒப்படைத்தாரோ, கல்வாரியில் இருகரங்களை விரித்து அவர் தன் உயிரை இழக்கின்ற பொழுது என்ன சொன்னார்? தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன், எல்லாம் நிறைவேறிற்று என்று முழுமையாக தன்னை ஒப்படைத்தாரோ, அதுபோல நாம் ஒப்படைக்க, நம் வாழ்வை இறைவனிடத்தில் ஒப்படைக்க இறைவன் என்று அழைப்பு கொடுக்கின்றார். இதைத்தான் புனித பவுல் ரோமியர்கள் எழுதிய திருமுகத்தில் 12ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையில் பார்க்கிறோம். உங்களை தூய உயிருள்ள மாசற்ற வழியாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லி சிந்திப்போம். இன்றைய நாளில் இயேசு எப்படி தன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் தன்னை கையளிக்கவும் முன் வந்தாரோ, அதுபோல கடவுளுக்காய், கடவுளின் பணிக்காய், ஆண்டவர் இயேசுவுக்காய் நம் வாழ்வை அர்ப்பணிக்க, ஏன் உயிரையும் கொடுக்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்வு அமைந்தாலும் அதற்கும் நாம் செவிசாய்க்க இன்றைய நாளில் இறைவனிடத்தில் மன்றாடுவோம். இறைவன் என்று உங்களை நிறைவாய் ஆசிர்வதித்து உங்கள் மனம் விரும்பி தேடுவதை உங்களுக்கு அருள்வாராக. ஆமீன். ரோமர் 12:3 என்னது? ஒவ்வொருவரும் அவரவர் லெவலுக்கு உங்களுக்கு என்ன செய்யுங்க போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? பவுல் எழுதுறாரு, இறையருள் பெற்றவன் என்னும் முறையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் கூறுவது, உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டும் மீறி மதிப்பு கொள்ளல் ஆகாது. அப்படின்னா என்ன சொல்லுங்க? சிலர் தங்களை தாங்களே கடவுள் லெவலுக்கு கொண்டு போயிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சிலர் நினைச்சாங்க தங்களை தாங்களே கடவுள் லெவலுக்கு கொண்டு போயிருந்தாங்க. இன்னைக்கு உலகத்தினுடைய பெரிய பாவம் என்னன்னா ஆணவம் தான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. உலகத்தினுடைய பெரிய பாவம் என்னது? அகங்காரம். இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடக்குங்கிறோம், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் சண்டை நடக்குது. உலகம் முழுவதும் யுத்தம், எங்கெல்லாமோ பிரச்சனை, வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை. காரணம் என்ன சொல்லுங்க? ஒன்னே ஒண்ணுதான், அகங்காரம் தான். மனிதர்களுக்குள் எழுகிற ஆணவம், மட்டுமீறிய மதிப்பு அவன் அவனுக்கு வச்சிருக்கான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க தயவு செய்து இந்த நாளில் வெறுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க ரொம்ப உங்களை குறித்து ரொம்ப பெரிய மதிப்பீடுகள் போட வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அளவுக்கு மீறிய, மட்டுக்கு மிஞ்சின இந்த உலகத்துல எந்த மதிப்பீட்டுக்குள்ளே நீங்க பெயராதீங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியணும், நீங்க யார்? கடவுளை பார்வையில் மதிப்பு மிக்கவர்கள், கடவுளை பார்வையில் விலையேற பெற்றவர்கள். நம்புறீங்களா? அத சொல்லுங்க. நம்புறீங்களா? சத்தமா சொல்லுங்க. நம்புறீங்களா? ஆனா அதுக்காக இந்த வீணா போன அல்ல கைகள் சிலர் இருப்பாங்க. சிலருக்கு பின்னால எப்பவுமே 4 அல்ல கை இருக்கும். ராஜாதி ராஜா, மார்தாண்ட ராஜா, கம்பீர. சில அல்ல கைகள் எப்பவுமே சிலருக்கு இருப்பாங்க. அவன் இருந்தாதான் இவனுக்கு தூக்கம் வரும். வாழும் தெய்வம், வர வைக்கிற தெய்வம், போன தெய்வம், இப்படி எல்லாம் சில பேருக்கு எப்பவுமே சின்ன பின்னால ஒரு 10 அல்ல கைகள் இருந்துக்கிட்டே எப்பவுமே என்ன செய்யும்? ஜாலரா போட்டுக்கிட்டே. இதான் அளவுக்கு மிஞ்சின, மட்டுக்கு மிஞ்சின பேச்சு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எப்பவுமே சிலருக்கு ஒரு விருப்பம் இருக்கும், நம்மளை யாராவது புகழ்ந்து பேசணும்னு. சொல்லுங்க, இருக்குமா? எப்பவுமே பின்னால நம்மளை ரொம்ப புகழ்ந்து பேசணும். ஐயா ஐயா தான் இதை பண்ணாரு, ஐயா தான் அதை பண்ணாரு, ஐயா தான் கெட்டினாரு, ஐயா தான் நட்டினாரு, ஐயா தான் புடுங்கினாரு, எல்லாம் சொல்லணும். முடிவு என்ன? குழி உனக்கு தோண்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏங்க நான் சொல்லலை, உங்களுக்கு வேதத்தை காமிக்கிறேன் பைபிள்ல. பிரைஸ் தி லார்ட். எல்லா இடத்துலையும் நீங்க தான் இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சில பேர், சிலருடைய வேலை என்ன அப்படின்னா,
சிலருக்கு பெரிய ஆசை. என்ன ஆசை? கல்யாண வீடா இருந்தா மாப்பிள்ளையா இருக்கணும், இளவு வீடா இருந்தா சொல்லிருங்க போனமா இருக்கணும். ஏன் சொல்லுங்க, தமிழ்ல எப்படிலாம் பேசுறது கேள்விப்பட்டது இல்லையா? கல்யாண வீடா இருந்தா என்னவா இருக்கணும்? மாப்பிள்ளையா இருக்கணும். இளவு வீடா இருந்தா அங்க சவமா இருக்கணும், போனமா இருக்கணும். ஏன்? மாலையை போடுவாங்கல்ல. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பைபிள் சொல்லுகிறது மட்டுக்கு மீறிய என்ன செய்யாத, ரொம்ப ஓவரா போகாத. கொஞ்சம் படிச்சிருக்கலாம், ஓவரா போகாத. அழகு இருக்கலாம், ஓவரா போகாத. அந்தஸ்து இருக்கலாம், வருமானம் இருக்கலாம், எல்லாத்திலும் அளவோடு இரு. அளவுக்கு மிஞ்சினா சொல்லிருங்க அமிர்தமும். சத்தமா சொல்லுங்க, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம். நீ வைக்கிற அதே ஆணவம் உனக்கு ஆப்பா மாறிடும்.